பாருங்க நாங்க வெளியே உங்களுக்கு காட்டுற மாதிரி எப்படி இருக்கு ஜக ஜோதியா இருக்கும். இந்த தடவை நியூ இயர் பார்த்தீங்கன்னா சரண்யா அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. சரண்யா அக்கா வீட்டில் நியூ இயர் ரொம்ப நாள் நான் ஒரு வருஷமுமே சொல்லுவேன். ஆமாம், ஏன்னா ஒரு வருஷம் வரும்போது எனக்கு யாரும் ஞாபகம் இருக்க மாட்டாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ளாட்ஸ்ல அவ்வளோ பெருசாக செலிப்ரேஷன் இருக்காது. இங்கே நம்ம ஃப்ளாட்ஸ்ல ஒரு 530 வீடு ஜாஸ்தி இல்லையா செலிப்ரேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டியரா இருக்கும். அதை ஆங்கர் பண்றதுக்கு வெளியிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த வருஷம் இங்க விடலை வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு காரணம். அவங்கள வந்து போகக்கூடாது நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். 4th 5th திரும்ப பொங்கல் செலிப்ரேஷன் அப்படியா? சமைக்க அடுத்தடுத்து நிறையா அது வந்து கொஞ்சம் கேப் இல்லை இந்த வருஷம். பாட்டு மயிலாட்டம் எல்லாமே பண்ணுவாங்க. ரங்கோலி. ஆமா, லாஸ்ட் டைம் நீங்க ரங்கோலி போட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. இந்த வருஷமும் உண்டு பார்ப்போம். இல்லைங்க, நம்ம vlogல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவையும் அழைச்சிட்டு போப்போம். மேலே போய் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. அம்மா அப்பா நான் குட்டி சன்னக்கா எல்லாருமே வந்துட்டோம். லாவண்யாக்கா வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. குட்டி பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணால். எனக்கு அவனை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த இயர் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி பசங்க அவ்வளோ க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து மிதுன் குட்டி பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மித்ரோட டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாவண்யாக்காவும் பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்துட்டாங்க. அண்ட் எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் மித்தனோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வச்சுருந்தோம். இந்த இயர் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். மறுநாள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இங்கே இவனோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வெளியில் கிளம்பியாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூ இயர் நாங்கள்லாம் சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறது. 10 மணிக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, மணி 10:30. ஆனால் இங்கே அப்படிலாம் தெரியலங்க, செம்மையாக இருக்குது. எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. நம்ம வேலை நான் இந்த இயர் வந்து மிஸ் பண்ணல, நான் இங்கே வந்துட்டோம். ஆமாம், இப்போ பாருங்கள் நாங்கள் வெளியே உங்களுக்கு காட்டுற மாதிரி எப்படி இருக்கு ஜக ஜோதியாக இருக்கும்.
மறுநாள் மார்னிங்லேருந்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை லஞ்ச் முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு, பாபா கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும், முகப்பேரில் இருக்கிற கோவில். ஸோ கோவிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே இடையில குட்டீஸ்லாம் கேக் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்யாக்கு பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ரெடி பண்ணும்போது வந்து நான் மெஷர்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக கேட்கல, ஏன்னா அவங்க கடை ரெடி பண்ணிட்டாங்க. பட் அவங்க பண்ணுற கேக் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்காவது மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்ஸில் பின் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் அவனில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேசி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஏர் ஃப்ரையர் ப்ராடக்ட்டே ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அதில் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நானும் அந்த மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததும் உங்களுக்கு நான் அதில் வந்து செம்ம ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் நிறைய யூஷுவல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி vlog வந்து ரொம்ப ரேர் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக வீடியோவில் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய வந்து ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் இருக்கும், நிறையா டிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து நான் நிறைய ரெசிபிஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட நியூ இயர்லேருந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். டைம் ஆச்சு. கடகடன் வந்து எல்லாரும் குட்டீஸ்க்குலாம் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து லாவண்யக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு.
டைம் ஆச்சுங்க. கோவிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.